திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காலை கடன் கழிப்பதற்காக வயல்வெளிக்கு செல்லும் போது கீழே கிடந்த மின் மோட்டார் வயரை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் அர்ச்சினி. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஞாயிறு ஊராட்சிக்குட்பட்ட கண்ணம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனுசாமி ஜீவா தம்பதியர். இந்த தம்பதியரின் மகன்களான சூர்யா வயது 12 மற்றும் விஸ்வா வயது 9 ஆகிய இருவரும் அங்குள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை கடன் கழிப்பதற்காக வயல்வெளிக்கு செல்லும் போது அங்குள்ள குறுகிய பாதையில் சென்றுள்ளனர். அப்போது மின் மோட்டார் செல்லும் மின் ஒயர் கசிவு ஏற்பட்ட நிலையில் கீழே கிடந்த மின் ஒயரை எதிர்பாராத விதமாக அண்ணன் தம்பிகள் இருவரும் மிதித்துள்ளனர். அப்போது இவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட நிலையில் அண்ணன் தம்பி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சோழவரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் தற்போது அரசு மருத்துவமனைக்கு சிறுவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்ட இடத்தில் உறவினர்கள் கதறும் காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி இருவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அர்ச்சனி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.